பிள்ளை அந்த அளவுக்கு பேசும். சில இடத்துல சில பிள்ளைகள் என்ன செய்ய, எட்டி உதைக்கும். சில பிள்ளை என்ன செய்யும், பிச்சை எடுக்கிறதுக்காக விட்டுடும். இப்படி எல்லாம் செய்து விடுவார்கள். அப்ப நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக இந்த உலகத்தில் விட்டு செல்வது அது நிலையானதாக நன்மைகள் மரணத்துக்கு பிறகு கிடைக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது போன்று செய்வது கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு பெற்றோர்களை உபதேசிக்கக்கூடிய அளவுக்கு, நல்ல முறையில் அழகான முறையில் கவனிக்கக்கூடிய அளவுக்கு, தொழுகையை அழகான முறையில் தொழக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பிள்ளைகளாக, நோன்புகளை அழகான முறையில் வைக்கக்கூடிய பிள்ளைகளாக, தான தர்மங்களிலிருந்து மோசடி செய்யாத வகையில நல்ல பாவமான காரியங்களை தவிர்த்து நல்ல காரியங்களை செய்யக்கூடியதாக பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தது என்று சொன்னா, அவர் இறந்து போனதுக்கு பிறகு என்ன செய்யும், இவருக்கு கிடைக்கும். இதெல்லாம் பிள்ளைக்கு சொல்லணுமா இல்லையா? பிள்ளை அந்த அளவுக்கு வளர்க்கணுமா இல்லையா? முதல்ல இவர் இருந்திருக்க மாட்டாரு, இவர் எங்க பிள்ளைக்கு செய்யறது? அப்படியே உபதேசம் செஞ்சா கூட நீ யோக்கியனா அப்படின்னு கேட்டுறது பிள்ளை. அந்த அளவுக்கு என்ன செய்யறது, யோக்கியம் இல்லாம இருக்கிறது. அதனால அவர் மூணாயுதமான அந்த நன்மையை அடையாத வகையில போய்விடுகிறார். அப்ப மரண தருவாயில ஒவ்வொரு இந்த 3 விதமான நன்மைகளை பெறக்கூடிய வகையில் நம்ம செஞ்சிடணும், செய்யாம விட்டுறாரு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கிறேன். எப்படிங்க வளர்த்து வச்சிருக்கிறீங்க? நீங்க தொழும் வர மாட்டேங்கிறீங்க, வெறும் 40 நாள் ஜில்லான்னு போறீங்க, 4 மாசம் ஜில்லான்னு போறீங்க, அடுத்ததா 1 வருஷம் ஜில்லான்னு போறீங்க. இதெல்லாம் மார்க்கம் கிடையாதாப்பா. இப்படிலாம் ஊர் ஊரா ஜாமான் சட்டிலாம் தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணணும் செய்யணும், அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பாணி கிடையாது. இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு தானே போய் மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க. அது போன்று வேணா போய் சொல்ல போங்களேன், ஊர் ஊரா போங்களேன், நாடா போய் சொல்லிட்டு வாங்களேன். நீங்க என்ன நாடு விட்டு நாடு கடந்து போய் ஜில்லா கடந்துட்டு வந்தோம், 1 வருஷம் ஜில்லா முடிச்சுட்டு வந்தவர் இவரு என்பா பேசுறீங்க, இதெல்லாம் கூடாத அப்படி என்று நம்ம சொன்னோமே. ஆனா இல்ல இதுதான் மார்க்கம் தான். என் பிள்ளைய நான் அந்த அளவுக்கு ஆக்கியிருக்கேன், 1 வருஷம் ஜில்லாக்கு போன அளவுக்கு ஆக்கியிருக்கேன், தபிலீக் ஜமாத் இருக்குல்ல ஆக்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றது. தபிலீக் ஜமாத்துல அனுப்பி நான் அந்த அளவுக்கு ஆக்கியிருக்கிறேன். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, என் பிள்ளைய நான் அப்படித்தான் ஆக்கியிருக்கிறேன், எனக்கு அவன் உதவி செய்யறானோ இல்லையோ, உயிரோட இருக்கக்கூடிய காலத்துல எனக்கு சகவிதமான நன்மையான காரியங்களை செய்யறானோ இல்லையோ, நான் இறந்த பிறகு அவன் இடத்துல ஒரு வசியத்தை செஞ்சிருக்கிறேன். எப்பா, நான் எவ்வளவு உனக்கு சொத்து தேடி வச்சுட்டேன், என்ன செஞ்சுட்டேன், உனக்கு எல்லா விதமான சொத்தும் தேடி வச்சுட்டேன். அதனால நீ என்ன பண்ணு, எனக்கு கொஞ்சமா செலவு பண்ணி காசுக்கு கூலிக்கு மாவு அடைக்கக்கூடிய அஜர்த்துமார்களை கூட்டு நம்ம 100 ரூபா காசு போட்டா போதும், 200 ரூபா காசு போட்டா போதும், ஒரு குர்ஆன் ஓத சொன்னா ஓதிடுவார். அவர் என்னைக்கும் வாழ்க்கையில ஓதிருக்க மாட்டார் அதிகமா. நீ 100 ரூபா காசை கொடுத்தனா அவர் குர்ஆன் ஓதுவார். அவர் என்ன செய்வாரு, குர்ஆன் ஓதுவார். எனக்காக இதை செஞ்சிருப்பா, 3ஆம் நாள் ஹத்தம் ஓதிருப்பா, 7ஆம் ஹத்தம் ஓதிருப்பா, 10வது ஹத்தம் ஓதிருப்பா, 20வது ஹத்தம் ஓதிருப்பா, 30வது ஹத்தம் ஓதிருப்பா, 40வது ஹத்தம் ஓதிருப்பா, 6 மாசம் பாத்தியா ஓதிருப்பா, 1 வருஷம் பாத்தியா ஓதிருப்பா. இப்படியா நீ செஞ்சுட்டு வந்தா போதும்பா, வேற எதுவும் செய்ய வேணாம். நீனு எனக்கா இதெல்லாம் நீ செஞ்சுட்டேனா போதும் என்பதாக நான் வளர்த்து விட்டுருக்கிறேன் என்பதா பெருமையா பேசுறது. என் பிள்ளைய இந்த அளவுக்கு தயார்படுத்திருக்கேன், நான் அதை செஞ்சிடறேன், ஒழுங்கா உனக்கு வாய மொழிட்டு இரு, நீ உன் சொத்தெல்லாம் எனக்கு என் பேரை எழுதி வச்சிரு என்பதை என் பிள்ளை சொல்லிட்டான் என்று பெருமையா பேசுறது. இது மார்க்கமா? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்களா? இதெல்லாம் கிடையாது. பயன் தரக்கூடிய வகையில் நம்முடைய மரணத்துக்கு பிறகு இருக்கிறது என்று சொன்னா, நிலையான தர்மமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை காட்டினார்களோ அதை செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சொன்னார்களோ அந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை கொடுத்துடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சொன்னார்களோ அந்த அளவுக்கு நல்லொழுக்கமுள்ள பிள்ளையாக இந்த உலகத்துல விட்டு செல்லணும். இணையப்பான காரியங்கள் அந்த பிள்ளை செய்யக்கூடாது. இப்ப பாக்குறோம், எங்க பார்த்தாலும் ஒரு கூட்டம் கூட்டமாக கூடிக்கொண்டு அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு வாழ்க்கையை கழிக்கிறார்கள், வாலிப பருவத்தை கழிக்கிறார்கள், அதே போன்று வயதோகத்தை கழிக்கிறார்கள். இவர்களாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அவர்கள் சொன்னதை பிடிப்பாக எடுத்துக்கொள்ளல. அவருக்கு மறுமையுடைய பயம் வரல. முதல்ல என்னன்னா, அவருடைய மறுமை பயம் அவருக்கு வரல. மறுமை பயம் அவருக்கு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், இதெல்லாம் தவிர்த்து இருப்பார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிறருக்கு மரண தருவாய் இருக்கக்கூடிய அந்த பிறருக்கு நாம் உபதேசம் செய்வது. எப்படிப்பட்ட உபதேசம் செய்வது அப்படி என்றால், ஒருவர் ரசூலுல்லாஹ்விடம் தகவல் கொடுக்கப்படுகிறது, யார சொல்ல ஒரு யூதனுடைய மகன் மரண தருவாயில் இருக்கிறார் என்பதாக. அவர் அந்த மகன் எப்படிப்பட்ட சிறுவரார், அந்த வாலிபரார், அந்த வாலிபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விதமான பணிவிடை செஞ்சவர்.
உடனே ரசூலுல்லாஹ்க்கு இந்த செய்தி தெரிஞ்சவன போறாங்க வேகமா. போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா விசாரிக்கிறாங்க. அவர் எந்த நேரம் சொல்ல முடியாது, அந்த நிலையில கிடக்கிறார். இப்ப சொல்றாங்கல்ல வாலிபரா இருக்கக்கூடிய சில பேர் சொல்றாங்களா இல்லையா, எனக்கு என்ன இப்ப வந்துருச்சு, நான் பள்ளிவாசல்ல கெதியா கிடக்கணும் என்பதாக, பள்ளிவாசல்ல தொழுகணும், திக்ரு செய்யணும், அடுத்த குர்ஆன் ஓதும், எனக்கு என்ன வந்துருச்சு, எனக்கு வயசு இருக்குது, நான் ஒரு 60 வயசுல நான் பாவமணி தெரிவிக்குவேன், 60 வயசுல நான் அமல்கள் புரிஞ்சுக்குவேன் என்பதாக எந்த நேரத்தில் மரணம் வரணும் என்பதை அவர் மறந்துடுறாரு. அப்ப அந்த யூதருடைய அந்த மகனுக்கு வாலிபராக இருக்கிற அவருக்கு மரணம் தரம் நெருங்கிடுச்சு. இதெல்லாம் அவர் படிச்சிருந்தா தானே, படிக்காதனால தான் அவர் என்ன செய்யறாரு, அப்படி பேசுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, போய் நின்று பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பா, நீ என்னைய அல்லாஹ்வுடைய தூதன் என்பதை ஏத்துக்க, அல்லாஹ் ஒருவன் என்பதாக வணக்கத்துக்குரிய அவனை தவிர யாரும் இல்ல என்பதை நீ என்ன செய்ய ஏத்துக்க என்பதாக சொல்லி கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, மரண தருவாயில் கிடக்கக்கூடிய அந்த வாலிபர் யூதருடைய மகன் அப்படியே அவர் தகப்பனாரை பார்க்கிறார். அவருடைய தகப்பனார் அப்படி பார்க்கும் பொழுது அவர் தகப்பனார் என்ன செய்யறாரு, அவர் சொல்றது கேட்டுக்கப்பான்றார். அவர் சொல்றதை என்ன செய்ய கேட்டுக்கின்றார். கேட்டு சொன்ன உடனே இவர் களிமா சொல்லிடுறார். களிமா சொன்ன மாத்திரம் உடனே உயிர் பிரிகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க, சந்தோஷமான முறையில் அங்கிருந்து எழுந்து வெளியில வருகிறார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், எல்லா புகழும் இறைவனுக்கு, அவருக்கு நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுத்துட்டான், நரகத்திலிருந்து ஏற்றப்பட்டது விடுதலை அளிக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்லிட்டு வெளியில வராங்க சந்தோஷமான முறையில. இது போன்று நம்ம செஞ்சிருக்கிறோமா? மரண தருவாயில் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, எப்படா இவன் சாவாரு, இத்தனை பேருக்கு இவ்வளவு நேரம் நமக்கு கஷ்டம் கொடுத்திருந்தார, தொல்லை கொடுத்துட்டு இருந்தார, இவருக்கு போய் நம்ம ஏன் களிமா சொல்லி கொடுக்கிறது என்பதாக நினைச்சுக்கிட்டு அவர் செஞ்ச தீமையெல்லாம் அவர் பக்கத்துல நின்று அவரிடத்துல பேசுறது. அவருடைய பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு, நீ இந்த கர்மெல்லாம் பண்ணனான, இவன் இல்ல லேசுப்பட்டவனா, இவன் லேசுப்பட்டவளா, இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களே, அதான் சக்கராத்து நிலைமை கஷ்டப்படுறான் என்பதாக பேசுறது. அங்க போய் அங்க இம்சை கொடுக்கலாமா? அவங்களே சிரமத்துல இருக்கிறாங்க, இப்ப செய்யக்கூடாது. அப்ப மறப்பும் மன்னிக்கலுங்கிற என் பக்குவம் உனக்கு வரலன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பாணி உனக்கு வரலன்னா என்ன செய்யணும், அங்க பக்கத்துல நீ நெருங்காமச்சு போய் தொலைஞ்சிடணும். ஆனா அங்க போய் நின்றுக்கிட்டு அவங்களை போய் இம்சப்படுத்தலாமா? இம்சப்படுத்தக்கூடாது. சரி, நல்ல உறவினரா இருக்கிறாங்க, நமக்கு நெருக்கமானவர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்காவது போய் என்ன செய்யணும், உட்காந்து அவங்களிடத்துல களிமா சொல்லி கொடுக்கணும். அதே போன்று அவங்களிடத்துல நீங்க திக்ர் செய்யுங்க, அல்ல இடத்துல பாவமன்னிப்பு தேடுங்க என்பதை சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்ல, பல விதமான கதையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. நான் அங்க போனேனா, அங்க செஞ்சேனா, அது பண்ணனா, இதை பண்ணனேன்னு சொல்லிட்டு இப்படியே பேசி நேரத்தை கழிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சொல்லி தருகிறார்கள், அவரிடத்தில் வசியத்து பண்ணுங்க, அவங்களுக்கு பலவிதமான உபதேசம் செய்யுங்க என்பதாக நம்ம கற்று தருகின்ற பொழுது அதை நம்ம எடுத்து என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும். அதே போன்று சில பேர்கள் நோய் அதிகமாகிடும். சில பேருக்கு என்ன செய்யும் சொன்னா, நோய் தாங்கிக் கொள்ள முடியாத நோய் வந்துடும். அதனால அவர் என்ன பண்ணிடுவாரு, எப்பா இங்க நான் இருக்கிறத விட, என் குடும்பத்தாருக்கு இம்சை கொடுக்கறத விட நான் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சிருது. யா அல்லாஹ், என்னை நீ எடுத்துக்க, என்ன அங்க கஷ்டப்பட விரும்பல என்பதாக சொல்லிடுறாரு. என்ன காரணம் அப்படி என்றால், அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையா வந்துடும். சில பேருக்கு வாதம் அடிச்சு போயிடும், எஞ்சி நடக்கவே முடியாது. கை கால் நல்லா இருந்தா தானே, கையும் வேலை செய்யல, காலும் வேலை செய்யல, படுத்த கடையே கிடக்கிறாருன்னு சொன்னா, அந்த அவருக்கு நஜீசை எல்லாமே, அவரு சிறுநீர் கழிப்பது, மலஞ்சனம் கழிப்பது, இது எல்லாத்தையும் செய்யறதெல்லாம் குடும்பத்தாரால தான். சில பேர் நல்லா முகத்தோட செஞ்சிருவாங்க, சில பேர் கூனி குறுகி, என்னடா இந்த ஆளுக்கு இப்படி நம்ம பண்ற வேண்டியதா இருக்குதே, அவங்க முன்னாலே பேசி செத்து தோஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிடுறது. அதனால அவர் பாப்பாரு, ஏன்டா இருந்து கஷ்டப்படுறோம் என்பதை நினைச்சுக்கிட்டு துவா செஞ்சிடறது. இதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அப்படி செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. மரண தருவாயில ஒருவர் கஷ்டப்பட்டு நோய்கள் அதிகமா இருக்கிறது என்பதா தெரிந்ததுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, அப்படி கேட்கக்கூடாது என்பதை என்ன செய்யறாங்க, வலியுறுத்துறாங்க. எந்த அளவுக்கு என்றால், லா தமன்னல் மரீலல் மௌத், நோயாளிகள் மரணத்தை விரும்புவது கூடாது. லா யதமன்ன அஹதுகுமல் மௌத், எந்த துன்பத்தின் காரணத்தாலும் மரணத்தை விரும்பிடவே வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்ற ஒரு துஆ நம்ம கற்று தருகிறாங்க, எப்படி கேட்கணும். இப்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்படுத்திட்டு இருக்கிறார், அவர் எப்படி கேட்கணும் என்பதை நமக்கு அழகான முறையில் கற்று தருகிறார்கள்.
அது போன்று கேட்கலாம். எப்படி கற்றுத்தராங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்து அஹ்யா ஓ கைரா, யா அல்லாஹ் நான் இங்க வாழ்வது நல்லதாக இருந்தா நீ என்னை வாழ வைப்பாயாக என்று துஆ கேட்கணும் கேட்கிற சொல்றாங்க. நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருந்தா என்னை வாழ வை, என்ன வாழ்றது எனக்கு சரியில்லையா அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்லி தராங்க. லீ வஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ, நான் வாழ்வது எனக்கு சிறந்ததா இல்லைன்னு சொன்னா எனக்கு மரணத்தை தந்துரு என்பதாக கேட்க வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுத்தராங்க. சில பேர் இதெல்லாம் கேட்கறது கிடையாது. அவ மரண தர்வா இருக்கக்கூடியவர்கள் இம்சப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் என்று சொன்னா இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்பெல்லாம் கேட்டுறாதீங்க, ரசூலா தடுத்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிடாதீங்க என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சில பேர் இருக்கிறாங்க மரண தருவாயில இங்க நம்ம வேதனை அனுபவிச்சுட்டு போயிடுவோம், மறுமையோ கபருடைய வாழ்க்கையோ அல்லது மறுமையுடைய வாழ்க்கையோ நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது, அங்க தண்டனை கடுமையானது, இங்கே விட என்ன செய்ய கடுமையான தண்டனை என்பதை நினைத்து கொண்டு என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா இங்கே தண்டனை கொடுத்துரு இறைவான்னு கேட்டுறது அறியாம. என்ன என்று கேட்டுறது, என்னுடைய பாவத்துக்கு அடிப்படையில எனக்கு இந்த உலகத்திலேயே நீ கொடுத்துருது, மறுமையில நீ கொடுத்துறாத என்பதாக சொல்லிடுறது. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுவாங்க. என்ன ஆதாரம் தெரியுமா, கூலிக்கு மாவடிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்களே அவர்கள் பொய்யான முறையில மக்கள் மத்தியில பரப்புன அந்த ஒரு செய்தி தான். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, மலக்குமார்கள் நாங்க பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லிட்டு வந்தார்கள், எங்களுக்கு நீ மனித தன்மையை கொடு, நாங்க பாவம் செய்ய மாட்டோம் என்று வந்தார்கள். ஆனா வந்ததுக்கு பிறகு அந்த 2 மலக்கு அவருக்கு அல்லாஹ் தஆலா தன்மையை கொடுத்தான், அந்த மனிதரோட தன்மையை கொடுத்தான், உணர்ச்சி வசத்தை எல்லாத்தையும் கொடுத்தான். கொடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, மது குடிச்சிட்டாரு, விபச்சாரம் பண்ணிட்டாரு. அதனால கடைசியில அந்த மலக்குமார்ங்கிற தன்மை அந்த பட்டம் மேல போக முடியாத அளவுக்கு அவருக்கு பறிக்கப்பட்டுருச்சு. இது நீண்ட விதமா சொல்லுவாங்க, சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு. அதனால அல்லாஹ் தஆலா அவரிடத்துல கேட்டானா, இந்த பாவத்திற்கு நீ இந்த உலகத்துல தண்டனை அனுபவிக்கிறியா அல்லது மறுமை நாள்ல நீ அனுபவிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இறைவா மறுமையோட தண்டனை மிக கடுமையானது, அதனால இந்த உலகத்திலே நீ கொடுத்துரு, எங்களுக்கு என்ன செஞ்சிரு எங்களுக்கு கொடுத்துரு சொன்ன உடனே அந்த 2 மலக்குமார்களையும் ஒரு கிணற்றுல தலைக்கீழாக தொங்க வைக்கப்பட்டு கட்டி வைத்து அவர்கள் சாட்டையால் அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. இன்று வரைக்கும் இருக்குது நடைமுறையில. இதெல்லாம் அப்படி ஒண்ணு கிடையாது. எந்த ஒரு மலக்கும் அப்படி எல்லா இடத்துல கேட்டுட்டு வரல, அப்படி ஒரு சமூகம் நடைபெறல, பாமான காரியங்கள் செய்யல. அவர்கள் மலக்குமாரோட தன்மையை தான் இருக்கிறாங்க, மனித தன்மைக்கு அவங்க வரல, மனித தன்மையில இது போன்ற ஒரு காரியத்தை செய்யல என்பதை நான் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மரண தருவாயில் இப்பெல்லாம் கேட்கலாம், மறுமை நாளோட தண்டனை இங்க எனக்கு கொடுத்துறாம இந்த மறுமையில கொடுத்துறாம இங்கே கொடுத்துரு என்பதை கேட்கலாம் என்பதாக இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபரை சந்திப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. போன உடனே அவர் மிகவும் ரொம்பவும் கடுமையான நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், ஒரு தண்ணியில ஒரு பறவையை போட்டு திரும்ப அதை எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த முடியெல்லாம் எப்படி நல்லா சூமை போயிருக்குமோ அது போன்று அப்படியே இருந்துட்டார். அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னா தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மெலிஞ்சு போயிட்டார். பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ், என்ன இந்த நிலை, நீ என்ன துவா செஞ்சாய் என்பதால் கேட்கிறாங்க. யார சொல்லலாம், மறுமை நாளோட தண்டனை எனக்கு இறைவா எனக்கு கொடுத்துறாத, அந்த தண்டனையை இங்கே கொடுத்துரு எனக்கு நான் கேட்டுட்டேன் என்பதா சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாரும் தாங்கிக் கொள்ள முடியாது, மறுமை நாள்ல கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை யாருமே இந்த உலகத்தில் தாங்கிக் கொள்ள முடியாது, அது மிக கடுமையானது, நீ அதற்கு பதிலாக இப்படி கேட்டு இருக்க கூடாதா துவாவை என்று சொல்லி ஒரு துவா சொல்லி தருகிறார்கள். எப்படி அப்படின்னு சொன்னா, இறைவா இந்த முதல்ல சொன்ன அது போன்று உள்ள துவா, நான் வாழ்வது எனக்கு நல்லதா இருந்தா என்னை வாழவி, நான் வாழ்வது எனக்கு நல்லதா இல்லை என்று சொன்னா மரணிக்க செய்யி, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு என்பதாக பாவத்தை நினைச்சு என்ன செய்ய நீ பாவமன்னிப்பு தேடி இருக்க வேண்டியதானே என்பதாக கற்றுத் தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த அளவுக்கு நாம் செய்தோமே ஆனால் நம் மரண தருவாயில வெற்றி பெறலாம். அதே போன்று மரண தருவாய் இருக்கக்கூடிய நம்மவர்கள் பிறருக்கு உபதேசம் செய்யணும். மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் போய் நம்ம சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அதே போன்று நம்ம மரண தருவாயில் வந்துட்டோம்னு வச்சுங்க, எந்த நேரம் சொல்ல முடியாதுல,
நமக்கு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? நேரத்துல இந்த டயத்துல உயிர் எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குதா? யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது, எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்மளுடைய உயிர் எப்போ போகும், எந்த நேரத்துலமும் தெரியாது. சொல்லிட்டு இருப்பாங்க, என்னப்பா அது காலைல தானப்பா என்கிட்ட வந்து டீ குடிச்சிட்டு போனாரு என் கடையில வந்து, இப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரா இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரா, அவரா இறந்து போயிட்டாரு இவரா இறந்து போயிட்டாரு, நல்லா தான் என்கிட்ட வந்து நைட்டு பேசிட்டு படுத்தாங்க, காலைல எங்க அம்மா போயிட்டாங்க எங்க அத்தா போயிட்டாரு என்றெல்லாம் சொல்றது. அப்ப மரணம் எந்த நேரத்துல வந்து தெரியாது யாருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அதிகமான முறையில அமல்கள் அது அந்த நேரத்துல செஞ்சிடலாமே, தீமையான காரியங்கள் தவிர்த்து நம்ம இருந்துடலாமே. அதனால வந்து மறைக்கப்பட்டிருக்க தீமையான காரியங்கள் செய்யக்கூடாது, நன்மையான செஞ்சு வரணும் என்பதற்காக. அந்த அளவுக்கு மரண தருவாய் நமக்கு நெருங்கி வருவதற்கு முன்பதாக, மரணம் நமக்கு வந்ததுக்கு பிறகும், அந்த நெருக்கம் வந்ததுக்கு பிறகும் நம்ம உபதேசம் செய்யணும். அதுக்கு முன்னாலும் உபதேசம் செய்யணும் மக்களுக்கு, அதே போன்று அந்த தருவாயிலும் உபதேசம் செய்யணும். எந்த அளவுக்கு என்றால், யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்ததை, அவங்களுடைய மக்களுக்கு உபதேசம் செய்ததை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறார். எந்த அளவுக்கு என்றால், அம் குன்தும் ஷுஹதா இத ஹதர யாக்கூபல் மௌத்து, யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மக்களை பார்த்து கேட்டதை, அறிவுரை சொன்னதை நீங்கள் சாட்சியாளராக இருந்தீர்களா என்று கேட்டுட்டு, இது காலலி பனீஹி மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின் நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று அவர் கேட்டார். கேட்ட உடனே அந்த யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைய பிள்ளை இருக்கிறாங்களே அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்றால், காலு நஅபுது இலாஹக, எங்களுடைய தந்தையே உங்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம். சொல்லிட்டு அடுத்ததா எப்படி சொல்றாங்க, வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக் இலாஹ வாஹிதா, உங்கள் தந்தையரான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனாகிய அந்த ஒரே ஒரு இறைவனையே நாங்கள் வணங்குவோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர் என்று யாக்கூபுடைய பிள்ளைகள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் மரண தருவாய் நெருக்கத்துல கூட அவங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்க யாரை வணங்குவீங்க எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த இறைவனை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்கிறார்கள் என்பதால் உபதேசிச்சிருக்கிறார்கள். அப்ப நாமும் நம்முடைய குடும்பத்தாரிடத்துல உபதேசம் செய்யணும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவான முறையில் குர்ஆன் மூலமாக சொல்லித் தருகிறான். அப்ப அன்பிற்குரியவர்களை, நம்ம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மவர்களை மரண தருவாயில பயப்படக்கூடியவர்களாகவும், அந்த மரணம் நெருங்குவதற்கு முன்பதாக பரிசுத்தமானவர்களாக ஆகக்கூடியவர்களாகவும் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தால் அனைவரையும் ஆளாக்குவானா என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மத்திய மாநில அரசுகள் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லைகள் கொடுத்து வருகின்றன என்பதை நாம் அறிந்து வருகிறோம். இடஒதுக்கீடு கொடுக்கின்ற விஷயத்திலும், அடுத்ததாக எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நம்முடைய பாபர் மஸ்ஜிதை அந்த இடத்தையும் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பு சரியான முறையில் வழங்காத வகையில் இருந்ததெல்லாம் நம்ம அறிந்தது தான். அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அமைப்புகள் இருந்துச்சு, ஒவ்வொரு அமைப்புகளும் சரியான முறையில் செய்யலை. ஒரே வாடிக்கையாக செயல்பட்டது போன்று டிசம்பர் 6 செஞ்சுட்டு போயிட்டாங்க. சில பேர் அதையும் செய்யறது கிடையாது, ஆமாம்மா தீர்ப்பு வழங்கிட்டாங்க இன்னத்துக்கு போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு. இன்னும் சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது, டிசம்பர் 6 எதுக்கு கொண்டாடுறாங்க எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் அடுத்ததாக வந்து உளவுத்துறைகள் அதெல்லாம் என்ன கவனிக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு அமைப்புகளையும் கவனித்துக் கொண்டு கடைசியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை கவனிக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதாக ஒவ்வொரு இடத்திலையும் இந்த ஜனவரி 27 சம்பந்தமாக ஏன் எதற்காக நடத்துகிறோம் என்பதாக பிரச்சாரம் செய்து வருவதெல்லாம் கவனிக்கிறது. கவனித்து இது பெரிய வீரியமான முறையில் கொண்டு வரப்படுகிறார்கள், அதனால வந்து நம்ம வந்து அலட்சியமான முறையில் இருந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அரசாங்கத்தையே வந்து கோர்ட்டு அவங்களுடைய தீர்ப்புகளை சரியான முறையில் கொடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் அதிகமான முறையில் போராடுகிறார்கள் என்பதை விளங்கி கொண்டு வந்து வீரியமான முறையில் இருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம் செஞ்சு வருகிறோம். அந்த வகையில் 27 நம்ம அதிகமான முறையில் கூட்டத்தை காமிச்சா தான் நம்ம வெற்றி பெற முடியும். அதனால் என்ன செய்யணும், அந்த ஜனவரி அந்த 27 சம்பந்தப்பட்டதை நாம் வலியுறுத்தி அதோடைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன என்பதை எல்லாம் நம்ம எடுத்து மக்களிடத்துல சொல்லி நாம் அதிகமானவர்களை திரட்டியவர்களாக நாம் மதுரைக்கோ அல்லது சென்னைக்கோ நாம் சென்றோமே ஆனால் உண்மையிலேயே அடுத்தடுத்த பள்ளிவாசல் எல்லாம் கையை அவர்கள் வைக்காத வகையில முஸ்லிம் சமுதாயம் ஓங்கி நிற்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா ஆளாக்குவான்.
அதனால் அதற்கான வேலைகள் எல்லாம் நாம் இன்றிலிருந்தே நாம் செயல்படுவோமா என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.